திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே தமிழ்நாடு கரும்பு விவசாயிகள் சங்கம் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பெருந்திரள் முறையீடு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே தமிழ்நாடு கரும்பு விவசாயிகள் சங்கம் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பெருந்திரள் முறையீடு ஆர்ப்பாட்டம் தமிழ்நாடு கரும்பு விவசாயிகள் சங்க மாநில பொருளாளர் சி. பெருமாள் தலைமையில் நடைபெற்றது. மாவட்ட செயலாளர் என். ஸ்ரீநாத், பி. பாபு ஆகியோர் முன்னிலை வகித்தனர். பொதுச் செயலாளர் ரவீந்திரன் சிறப்புரையாற்றினார். ஆர்ப்பாட்டத்தில் திருத்தணி கூட்டுறவு சர்க்கரை ஆலையை புனரமைத்து மேம்படுத்தி எத்தனால் உற்பத்தி மற்றும் இணைமின் உற்பத்தி நிலையம் அமைத்திட 192 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்ய வேண்டும். திமுக தேர்தல் அறிக்கையில் கூறிய கரும்பு டன் ஒன்றிற்கு 4000 ரூபாய் வழங்க வேண்டும். தேசிய கரும்பு மேம்பாட்டு நிதியிலிருந்து திருத்தணி கூட்டுறவு சர்க்கரை ஆலை பெற்ற கடனில் தமிழக அரசு செலுத்திய 9.50 கோடி ரூபாய் போக மீதமுள்ள 16.32 கோடி ரூபாயை தள்ளுபடி செய்ய வேண்டும். சர்க்கரை விற்பனையில் உள்ள கோட்டா முறையில் தமிழகத்திற்கு விலக்கு அளிக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் சங்க நிர்வாகிகள் புஷ்பேந்திர தியாகி, ப. துளசி நாராயணன், தமிழரசன், சுவாமி நடராஜன், சம்பத், அப்சல் அகமது உட்பட பலர் கலந்து கொண்டனர். இறுதியாக மாநில குழு உறுப்பினர் ஜெயச்சந்திரன் நன்றி கூறினார். News One தமிழை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.